Leave it. Recording in progress. Yes. The topic is electron gaining enthalpy or electron affinity. எப்படி வேணாலும் சொல்லலாம். Simple concept. In ionization energy, ஒரு ஆட்டத்தை எடுத்தோம். இங்க இங்க ஒரு ஆட்டத்தை எடுத்தோம். அந்த ஆட்டத்துல எனர்ஜியை பாஸ் பண்ணீங்க. அந்த ஆட்டத்துல இருந்து எலக்ட்ரான் வெளியே வந்து that atom become ion and electron. The system எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிட்டான். which mean delta H equal to பாசிட்டிவ். டெல்டா H equal to பாசிட்டிவ் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஆனா இங்க என்னன்னா அதே மாதிரி ஒரு ஐசோலேட்டட் gaseous ஆட்டம் எடுக்கிறோம். இந்த கான்செப்ட் இஸ் தியரிட்டிக்கல் கான்செப்ட். ஐசோலேட்டட் gaseous ஆட்டம் இமேஜினேஷன் பண்ணி பாரு. ஒரு gaseous ஆட்டத்தை தனியா எடுக்கிற டேய், ஒரு கல் எடுத்தோம் ஓகே, ஒரு கற்கண்டு எடுக்கிறோம் ஓகே, ஒரு கடுகு எடுக்கிறோம் ஓகே, பரவாயில்ல. அதை விட சின்னதா ஏதோ ஒண்ணு, என்ன சொல்றது, சாக் பீஸோட சின்ன துகள், மணல் துகள் எடுக்கிறோம் ஓகே, கண்ணில் ஏதோ ஒரு அழுக்கு மாதிரி பட்டு சின்னதா இருக்கு எடுத்துட்டோம் ஓகே. அப்ப ரொம்ப சின்னதுக்கு வந்துட்டோம். இதையும் தாண்டி ஈழ போகணும் அப்படின்னா ஐசோலேட்டட் gaseous ஆட்டம், ரொம்ப அந்த ஒரு ஆட்டத்தை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிறான். அட்டாமைசேஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் பேரு என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன். அது ஒரு சாலிட், ஒன் மோல் சாலிடை வந்து நம்ம எனர்ஜி பாஸ் பண்ணி அவனுக்கு கேசியஸா மாத்துற அந்த ப்ராசஸ் அட்டாமைசேஷன். அந்த ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா அந்த கேசியஸ் ஆட்டம், அதை கண்டுக்காதீங்க. அந்த கேசியஸ் ஆட்டத்துல நான் எலக்ட்ரானை கொடுக்குறேன். கேசியஸ் ஆட்டத்துக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கெய்னிங் என்தால்பி. அதாவது எலக்ட்ரானை முதல்ல அவன் விரும்பணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரான் கெய்னிங் என்தால்பிக்கு இன்னொரு பேரு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. இது என்ன சொல்லுதுன்னா எலக்ட்ரானை விரும்புற தன்மையை சொல்லுது. இந்த எக்ஸ் இருக்கான்ல, இந்த எக்ஸ் பக்கத்துல எலக்ட்ரான் கொண்டு போறேன். எக்ஸ் பக்கத்துல எலக்ட்ரானை கொண்டு போன உடனே நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ காலையில விடிஞ்சிருச்சு, நீங்க ஸ்கூல்லாம் கிளம்பணும். உங்களுக்கு வந்து சம்திங், என்ன சொல்றது, ஃப்ரூட் ஜூஸ், இந்த பர்டிகுலர் ஃப்ரூட் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிக்ஷிதாவை எடுத்துக்கோம். நிக்ஷிதாவுக்கு வந்து ஃப்ரூட் ஜூஸ்னா என்ன, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கும். அவங்க அம்மா வந்து போட்டு வச்சுட்டாங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பக்கத்துல கொண்டு போய் அந்த பொண்ணு ஃபேவரட்னால டபக்குன்னு வாங்கி லபக்குன்னு குடிச்சிருவாங்க. இப்ப இதுவே நிலவேம்பு கஷாயம் கொண்டு வராங்க, ஒரு சொம்பு கொண்டு வராங்க. காலைல நீ குடிச்சிட்டு தான் ஸ்கூல் போனா, அவ்வளவு குடிக்க கூடாது ஆக்சுவலி, பெரிய பிரச்சனை வரும். பட் குடிச்சிட்டு தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூலுக்கு போகணும், வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நான் எலக்ட்ரானை கொண்டு வரேன். இந்த ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம் பக்கத்துல ஒரு எலக்ட்ரானை கொண்டு வரேன். அந்த எலக்ட்ரானை வாங்கினதுக்கு அப்புறம் அவன் ஸ்டேபிள் ஆகுறான் அப்படின்னா வேகமா வாங்கிடுவான். நல்லா யோசிச்சு பாரு. அந்த எலக்ட்ரானை வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்டேபிள்னா வேகமா வாங்குவான். எலக்ட்ரானை வாங்கினதுக்கு அப்புறம் அவன் ஸ்டேபிள் கிடையாது. பிகாஸ் த ஃபெலோ இஸ் ஆல்ரெடி ஸ்டேபிள். அவன் ஆல்ரெடி ஸ்டேபிளா ஃபீல் பண்றான். நான் கொடுக்குற எலக்ட்ரானால அவனுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்ப என்ன பண்ணுவான், அந்த எலக்ட்ரானை வெறுப்பான். ஐ டோன்ட் வாண்ட் தட் எலக்ட்ரான், ஐ டோன்ட் வாண்ட் தட் எலக்ட்ரான், வேணான்னு தள்ளுவான். ஆனா நம்ம கம்பல் பண்ணி தான் கொடுத்தாகணும், வேற வழி இல்லை. இப்ப பொறுமையா கவனிங்க. எனக்கு புரியல சார், எலக்ட்ரானை வாங்கினா எப்படி ஒருத்தன் ஸ்டேபிள், எனக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ we already studied in ionization energy. See, இப்போ we have a fluorine now, not fluorine, yeah, yeah, fluorine வேணா இந்த கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கோ, S2P5. இப்போ எத்தனை எலக்ட்ரான் ஆட் பண்ணா that configuration become completely filled configuration? Anyone please? One electron, sir. சிம்பிளி ஒன் எலக்ட்ரான். ஒருத்தன் ஒரு எலக்ட்ரானை வாங்கியவுடன் அவன் கம்ப்ளீட்லி ஃபில்டாக மாறுகிறான். யாரோ ஒருத்தன் ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தா he become more stable, he become more stable. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது என்றால் நல்லா யோசிச்சு பாரு. அவன் யோசிப்பானா இல்ல இமீடியட்டா சேஞ்ச் ஆவானா? Immediate வாங்கிக்குவாங்க சார். இம்மீடியட்டா அங்க பாரு. அதான் அந்த அருணாச்சல படத்தை மறந்துடாதீங்க. அதுல டைலாக்ஸ் அசோக், அசோக் அது இல்லைன்னு நினைக்கிறேன். 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணா உனக்கு 3000 கோடி வரும்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. எஸ், அசோக் அந்த படம் தான் நினைக்கிறேன். அருணாச்சலம் பக்கத்துல யாரும் பேரண்ட்ஸ் இருந்தா கேட்டு சொல்லுங்க. அந்த 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணா உனக்கு 3000 கோடி கிடைக்கும்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஆஹ் அது அருணாச்சலமா எனக்கு, ஐயோ, அது ஏதோ ஒரு படம் தான். அசோக் ஒரு ஆனால் என்னன்னு சரியா தெரியலடா. யாராவது கேட்டீங்கன்னா எனக்கு வந்து கேட்டு டக்குன்னு சொல்லுங்க. ஆனா எனிவே, நல்லா யோசிச்சு பாரு. இந்த ஒரு காயின் நான் டிராப் பண்றேன், இது மூலயமா எனக்கு பல்கா ஏதோ கிடைக்க போகுது அப்படின்னா நான் இமீடியட்டா அது பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இட்ஸ் இந்த அதை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் நத்திங் இல்லையா?
அதுக்காக அமேசான்ல அந்த பிளிப்கார்ட்னு ஆஃபர்லாம் வரும், இதை நீங்க சுத்துங்க உங்களுக்கு வந்து பல்கி பிரைஸ் கிடைக்கும் அப்படிலாம் வரும், அதெல்லாம் நம்பாத, அதெல்லாம் ரியல் கிடையாது. எனிவே, அப்போ பாயிண்ட் என்னன்னா, ஒரு சிங்கிள் எலக்ட்ரானை வாங்கின உடனே தே பிகம் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். அப்போ இம்மீடியட்டா அந்த எலக்ட்ரானை வாங்குவான். நான் கொண்டு போறேன், நல்ல நல்ல கவனி நக்ஷிதா, நான் அப்படி கொண்டு போறேன் ஜீவா கவனி, இந்த ஆட்டம் இருக்கு, எலக்ட்ரானை பக்கத்துல கொண்டு போறேன், லபக்குன்னு வாங்கிடுவான். ஏய் என்னடா டக்குன்னு வாங்கிட்டேன், ஆமா, இந்த எலக்ட்ரானை கெயின் பண்ண உடனே அவன் ஸ்டேபிளா மாறுறான்னா வேகமா வாங்குவான். அப்போ யார் ஒருத்தன் வேகமா எலக்ட்ரானை வாங்கி ஸ்டெபிளைஸ் ஆகுறானோ, தனப்பிரியா நல்லா கவனி, யார் ஒருத்தன் வேகமா எலக்ட்ரானை வாங்கி ஸ்டெபிளைஸ் ஆகுறானோ அவன் எனர்ஜியை லூஸ் பண்ணுவான். சதீஷ் தான் பாயிண்ட், நல்லா கவனி. எலக்ட்ரானை வாங்கினதுக்கு அப்புறம் ஒருத்தன் ஸ்டெபிளைஸ் ஆகுறான் அப்படின்னா எப்படி ஸ்டெபிளைஸ் ஆகும், எனர்ஜி அவன்கிட்ட இருந்து வெளியே போகணும், எனர்ஜி வெளியே போக 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 அவன் ஸ்டெபிளைஸ் ஆகும். அப்படி ஒரு தரை மட்ட ஒரு அமைதியான ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போவான். சோ நல்ல கவனி, ஒருத்தர் ஸ்டெபிளைஸ் ஆகுறா அப்படின்னா it become என்ன சொல்றது, you lose all energy to become stable. பாயிண்ட். whenever human body எப்போ அந்த தூங்கும் போது அது இல்லாம நம்ம வயசான காலத்துல கடைசி காலத்துல நம்ம ஆன்மா வந்து பிரியும் பொழுதும் கம்ப்ளீட் ஷட் டவுன் ஆகும். இதான் பாயிண்ட், ஷட் டவுன் ஆகும். அப்போ இதுதான் அங்கேயும் கான்செப்ட். தோஸ் ஹூ ஆர் ஹேவ் கம்ப்ளீட்லி ஆர் ஆஃபில்டு கான்ஃபிகரேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு S2P3. இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் இஸ் ஹாஃபில்டு கான்ஃபிகரேஷன், வி நோ ஆல்ரெடி திஸ் ஒன் இஸ் ஸ்டேபிள். இப்போ அவனை ஆட் ஒன் எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான் போட்டுருணும், ஒரு எலக்ட்ரான் போட்டுருன், இங்கே ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றேன். அப்போ வாட் வில் ஹேப்பன், S2P4, this one A, this one B, which one is more stable, A or B? Yes, sir. Yes, A is more yes, sir. stable. Thank you for your frequent response. A is more stable, right? அப்ப ஏ மோர் ஸ்டேபிள்னா அவன் எதுக்கு எலக்ட்ரானை வாங்குவான், அப்ப நான் எலக்ட்ரானை கிட்ட கொண்டு போறேன். நல்லா கவனி திவ்யா, திவ்யா யார் இருக்கு நம்ம கிளாஸ்ல, ஒரு நிமிஷம். இல்ல துர்கா தேவி தான் திவ்யான்னு நினைக்கிறேன். துர்கா நல்லா கவனிங்க. அப்ப ஆல்ரெடி இவன் ஸ்டேபிள், அப்ப நான் எலக்ட்ரானை கிட்ட கொண்டு போறேன், வாங்குவானா வேணாம்பா. ஆனா நான் புடிச்சு இந்தா புட்றா, ஏய் புட்றா அப்படிமே, ரைட். இந்த கான்செப்ட் கொஞ்சம் அப்படி இழுபறியா போகும், பொறுமையா கவனி, ஈஸியா புரிய வைக்கிறேன். இந்த ஆஃபில்டு கான்ஃபிகரேஷனை செகண்டா படிக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம இதை படிச்சிடலாம். யார் வந்து பீரியாட் டேபிள் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஃபேமிலி, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஃபேமிலி, எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ற டெண்டன்சி அதிகமா இருக்கவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். எலக்ட்ரான் கெய்னிங் என்தால்பி அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி போத் ஃபாலோ சேம் ட்ரெண்ட். எங்க எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி தனியா கொடுத்துருப்பான், அதையும் சும்மா எழுதிட்டு வந்துருவோம். ம், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் சும்மா இதை மட்டும், சும்மா இது என்ன சொல்றது, எழுதாங்க நோட்ல எழுதாங்க, அப்புறமா எழுதிக்கலாம். லெஃப்ட் டு ரைட், சாரி ரெண்டாறு போடுற நம்பர், லெஃப்ட் டு ரைட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகும், எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ற டெண்டன்சி. ஓகேவா, பீரியாடிக் டேபிள்ல. இப்போ அப்படியே இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனும் சலிச்சவன் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், இந்த ரெண்டு கான்செப்டும் கிட்டத்தட்ட சிமிலாரிட்டியா இருக்கும். Similarities there, lot of similarities there. Left to right, here also left to right electron affinity increases and top to bottom electron affinity decreases. இதை நோட் பண்ணிக்கோ, இதை நோட் பண்ணிக்கோ, இந்த ஹெட்டிங்கை போட்டு they are general trend நோட் பண்ணிக்கோ, நோட் பண்ணிட்டு இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கோ, இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கோ, இது கூட பிளஸ்ன்னு போட்டு எனர்ஜி இப்படி யூஸ் பண்ணலாம், இல்ல அச்சு நியூட யூஸ் பண்ணலாம், எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இது எழுதுங்க பாப்போம், டக்குன்னு ஹெட்டிங் இருக்கணும், ஜெனரல் ட்ரெண்ட் இருக்கணும், அந்த எக்ஸாம்பிள் இருக்கணும். அதுக்கு பக்கத்துல டெல்டா ஹச் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ், பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் அயனைசேஷன் அடிச்சு சொல்லுவேன் பாசிட்டிவ் தான், ஆனால் இவன் அப்படி கிடையாது, பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம், ரெண்டுலேயும் இருக்கலாம். சரியா, இதை மூணு மட்டும் எழுதிட்டீங்களா, எலக்ட்ரான் கெய்னிங் என்தால்பினா என்ன, அது எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேணாம், அது பார்த்துக்கலாம். அது அந்த ஹெட்டிங் கீழே வந்து ட்ரெண்டு, ட்ரெண்டுக்கு பக்கத்துல எக்ஸாம்பிள், அதாவது அந்த ஒரு ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுவான், ஆனா மாறுவான், எனர்ஜி ரிலீஸ் பண்ணுவான், டெல்டா ஆச்சு பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம், இந்த கான்செப்ட் எழுது.
பாசிட்டிவா இருந்தா இங்க எனர்ஜி வராது. சரியா? பாசிட்டிவா இருந்தா இங்க எனர்ஜி வராது. ஜென்ரலா இந்த கான்செப்டுக்கான ஒரு தியரியே இந்த ஃபார்முலால எழுதிடலாம். அதுக்காக அது சொல்லியிருக்கேன். உம் அடுத்து போகுமா? ஒரு ஸ்டெப் உள்ள இறங்குவோமா? Yes, sir. இப்ப பாயிண்ட் என்னன்னா, the 17th group called halogens. halogens கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்க மாட்டேன். ஹாலஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் ஓப்பனே பண்றது கிடையாது. அப்போ இந்த ஹாலஜன் ஃபேமிலி தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். பொறுமையா கவனிங்க. இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நம்ம பெருசா பேசவே இல்லை. டைரக்டா எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு வந்துட்டோம். இருந்தாலும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இங்க ஒரே மாதிரி அவன் ஒரே பேரலர்ல டிராவல் பண்ணுவான். இல்ல அவனுக்கு என்ன ட்ரெண்டோ அதே தான் இவனுக்கு ட்ரெண்டு. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இது எலக்ட்ரான் கெய்னிங் என்தால்பி. அப்ப ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கிறான். இதை நான் எப்படி பார்க்கணுங்கிறேன்னா, இப்ப சப்போஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சைட்ல நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னா என்னன்ட்டு. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் மேல என்ன ஆகும்? லெஃப்ட் டு ரைட்டு இன்க்ரீஸ் ஆகும், டாப் டு பாட்டம் டிக்ரீஸ். திஸ் இஸ் கால்டு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, நாட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கான்செப்ட்ல என்ன நம்ம பார்ப்போம்? a bond pairல இருக்க எலக்ட்ரான் மூவ் டுவர்ட்ஸ் which atom? தட்ஸ் இட் சதீஷ். புள்ளி வைக்காத. இப்போ இந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகமோ அந்த பாண்ட்ல இருக்க எலக்ட்ரானை அவன் அட்ராக்ட் பண்ணுவான். இது எப்படி சொல்றோம்னா, the bond pair attracting tendency. The bond pair attracting tendency, that's called electronegativity. அவ்வளவுதான். பாண்ட் பேரை அட்ராக்ட் பண்ற அந்த கெப்பாசிட்டி ஆர் டெண்டன்சி, அதுக்கு பேர் என்ன சொன்னேன்? Electronegativity. அவ்வளவுதான். அப்படியே நோட் பண்ணிடு டப்புன்னு. இதை நோட் பண்ணிக்க. இதுக்கு உங்களுக்கு பாருங்க அப்படியே வரிசையா பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. டைட்டில் கொடுத்துருக்கோம், ஜெனரல் டைட்டில் கொடுத்துருக்கோம், அந்த தியரிய ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? பாண்ட் பேரை அட்ராக்ட் பண்ற டெண்டன்சி கால்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு கொடுத்துட்டேன். அதான் தியரி. அது முடிஞ்சிருச்சு. அது மாறும், அது நம்ம அங்க போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ளூரின் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். பீரியாடிக் டேபிள் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும் நமக்கு. திஸ் இஸ் அவர் பியூட்டிஃபுல் பீரியாடிக் டேபிள். லெஃப்ட் டு ரைட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இவன் நோபல் கேஸ் கிடையாது. லெஃப்ட் டு ரைட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டாப் டு பாட்டம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். இருக்குல்ல, அப்ப டாப் மோஸ்ட் யாரா இங்க இருக்கவன் தான். இங்க இருக்கவன் தான் பீரியாடிக் டேபிள்லயே டாப் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். யாரவன் அப்படின்னா ஃப்ளூரின். ஃப்ளூரின் இஸ் த டாப் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். இது எதுக்கு சொன்னேன்? எஸ். அப்ப ஹாலஜன் ஃபேமிலியில எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்க்கணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இருக்குல்ல, ஃப்ளூரின் இஸ் த டாப் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. Hereafter we get chlorine, then we get bromine, then finally we get iodine. இதான் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர். இதோட உங்களுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்டேன். ஏன் கொடுத்தேன் அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டியை பார்க்கறதுக்காக கொடுத்தேன். இப்போ நல்லா கவனி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன? பாண்ட் பேர்ல இருக்க பாண்ட் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ற டெண்டன்சி. இது தியரிட்டிக்கல்னு சொல்லலாம். இல்ல 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 இல்ல, தியரிட்டிக்கல் சொல்லாமா? சொல்லக்கூடாது, பிராக்டிக்கல்னு சொல்லலாம். எதனால பிராக்டிக்கல்னு சொல்லலாம்? ஏன்னா உப்பு தண்ணியில போட்டா கரையுது. ஏன்? உப்பு காட் அயானிக் பாண்டு. அந்த அயானிக் பாண்ட் எங்க வந்துச்சு? குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் சோடியம். ஸோ பாண்ட் எலக்ட்ரான் கம்ப்ளீட்லி அவன் தூக்கிடுறான். தூக்குனதுனால வேற டைப் ஆஃப் பாண்டிங் நேச்சர் வருது, தண்ணியில கரையுது. அப்போ இந்த கான்செப்ட்னால தான் தண்ணியில கரையலாம் உப்பு. சரியா? அதனால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் அ பிராக்டிக்கல். பட் வாட் அபவுட் எலக்ட்ரான் அஃபினிட்டி சார்? இதை சொல்லுதேன். வாட் அபவுட் எலக்ட்ரான் அஃபினிட்டி? வாட் அபவுட் எலக்ட்ரான் அஃபினிட்டி? வாட் அபவுட் எலக்ட்ரான் அஃபினிட்டி? வாட் அபவுட் எலக்ட்ரான் அஃபினிட்டி? பச்சை கலர் மங்களகரமா பெருசா தெரியும். வாட் அபவுட் எலக்ட்ரான் அஃபினிட்டி? எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு என்ன சார்? எலக்ட்ரான் கெய்னிங் என்தால்பி கால்டு எலக்ட்ரான் அஃபினிட்டி, ரைட்? இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சேம். லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ், டாப் டு பாட்டம் டிக்ரீசஸ். மாறாது. நல்லா கவனிச்சுக்கோ, மாறாது. இது என்ன சார்? இதான் இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இது பிராக்டிக்கலா இருக்கும். ஒரு மாலிகுல் வரைஞ்சிருப்பேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் கேஸஸ் இடத்துல எலக்ட்ரான் ஆட் பண்ற இட் பிகம் வாட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்ப அதே ஹாலஜன் ஃபேமிலியில எக்ஸாம்பிள் எழுதுவோம். யார் வேகமா எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுவா? கேசிஸ் ஆட்டம் பதில கொண்டு வர லபக்குன்னு யார் தூக்குவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ளூரின் அப்படின்னு சொல்லும் பொழுது தட் இஸ் குளோரின். இல்ல 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 இல்ல, இதுதானா? இல்ல. அப்ப என்ன சார்? என்னதான் வரும்? எஸ், ரத ரத ரதரா
ரத ரத ரதரா ரதர குளோரின். Here bromine. Here iodine. Oh my God, what's going on? அப்படின்னு கேட்டாங்கன்னா, it is a theoretical concept. So left to right along the periodic table தெளிவா கவனிச்சுக்கோ. சொல்ற விஷயத்த why fluorine is கம்மி, why chlorine is higher, என்ன காரணம்? fluorine தானே ஒரு எலக்ட்ரானை வேகமா இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப அங்க சொல்லிவிட்டு பிராக்டிக்கல சொல்லிட்டு தியரிட்டிக்கல் ஏன் மாத்துனீங்க? why you are changed in theoretical அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். சொல்றேன் ஏன் தியரிட்டிக்கலை நான் மாத்தினேன் சொல்றேன், பொறுமையாக கவனி. இப்போ லெஃப்ட் டு ரைட் அலாங் த பீரியாடிக் டேபிள் சைஸ் டிக்ரீசஸ், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் லெஃப்ட் டு ரைட் சைஸ் என்ன ஆகும்? டிக்ரீசிங். சரி, ஹியர் fluorine got 2s 2p 2s 2p ஆர்பிட்டால். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா here we have nearly 5 electrons. In 2p we have a 5 electron, in s orbital we have a 2 electrons. 1s வேற இருக்கா அதுக்கு முன்னாடி. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி சுத்த வேண்டியது ஸ்டார்டிங் லித்தியம்லாம் இவ்வளவு பெருசா இருப்பான், அப்படியே குறைஞ்சு 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 ஃப்ளூரின்ஸ் தான் அதண்டி வந்துட்டான். ஆனா இவ்வளோ பெருசு இந்த லித்தியத்துல இருந்த எலக்ட்ரானை விட ஃப்ளூரின்ல அதிகம். நல்லா யோசிச்சு பாரு. லித்தியம் இஸ் வெரி லார்ஜர் கம்பேர்ட் டு ஃப்ளூரின். லித்தியம் இஸ் வெரி லார்ஜர். அவன்கிட்ட வெறும் 3 எலக்ட்ரான் இருக்குதுடா. 3 எலக்ட்ரான், இவ்வளவு பெரிய சைஸுக்குள்ள 3 எலக்ட்ரான். இவ்வளோ பெரிய சைஸுக்குள்ள வி ஹாவ் a 9 electrons. இப்ப எலக்ட்ரான்ஸ் ஹாப்பியா இருக்கும்ல, ஹெவி ரிப்பல்ஷன் இருக்குமா? Repulsion, sir. Heavy repulsion, Yes. sir. Thank you for, yes. Thank you for your frequent response. Heavy repulsion இருக்கும். ஏன் நல்லா யோசிச்சு பார், நல்லா யோசிச்சு பார். நம்ம எங்க போறோம்னா ஒரு டூர் போறோம், ஒரு பஸ்ல போறோம், ஒரு பஸ்ல போறோம். இந்த பஸ் என்ன ஆச்சுன்னா, நம்ம ரெகுலரா புக் பண்ண பஸ் அன்னைக்கு சடனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதோ வாட்டர் வாஷோ இல்லை ஆர்டிஓவோ அழைச்சிட்டு போயிட்டாங்களாம். அதனால வேற பஸ் நாங்க அனுப்புறோம் சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நம்ம புக் பண்ண பஸ் சூப்பரா இருந்துச்சு, வால்வோமா பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இவங்க திருப்பி நமக்கு தெரியாம அனுப்பின பஸ் பாத்தீங்கன்னா சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதுவும் குட்டியா இருந்துச்சு, உள்ள சீட்லாம் டபக்கு டபக்குன்னு தூக்கும் வேற. குதிக்கும் பஸ் குதிக்கும் போது கம்பிலாம் தனித்தனியா வரும். நம்ம புக் பண்ணது 200 பேருக்கு புக் பண்ணோம். அந்த புக்ல சாரி, அந்த புக்குங்க அந்த பஸ்ல 50 பேர் தான் போக முடியும். இப்ப என்ன ஆச்சு, இந்த குரூப்ல இருக்க எல்லாம் இங்க வந்து நம்ம கிட்டத்தட்ட அவ்வளவு பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க மீட்டிங்ல. சச்சின்லாம் எங்க இருக்கான் அப்படின்னா, சச்சின்லாம் டிரைவர் ஓட்டிட்டு இருப்பார்ல, அவருக்கு பக்கத்துல ஒரு இது இருக்கும், கதவுமா இருக்கும், அந்த கதவுல இப்படி உட்காந்துருக்கலாம். துர்காதேவி உள்ள இது என்ன, ஷிஃபாயா, ஹரிப்பிரியா இவங்க எல்லாம் எப்படின்னா பாதி தலை இப்படி வெளியே ஜன்னல் வெளியே இருக்கு, ஏய், 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 ஏய் அப்படின்னு உருட்டுக்கட்டையை சுத்துற மாதிரி இப்படி சுத்திட்டு, ஏய் வழிவிடு வழிவிடு அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. செம்ம கூட்டம், இடமே இல்லை. நித்யஸ்ரீலாம் மேல டாப்ல உட்காந்துருக்காங்க, ஷர்மிளா ஒரு பக்கம் மேல. அடுத்து இவன் சதீஷ், சதீஷ் வந்து முன்னாடி நிக்கிறான். அந்த வைசர் இப்படி 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 துடைக்கும்ல, அது பக்கத்துல பிடிச்சிக்கிட்டு இப்படி நின்னுகிட்டு இருக்கான். அவ்வளோ நெரிச்சல். அப்புறம் யார் இருக்கா, நசிகா, நசிகாலாம் பின்னாடி படியில நிக்கிறாங்க. நசிகா, நவமித்ரா இவங்கெல்லாம் பின்னாடி படி. ஹரிராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மேல கைப்பிடிப்போம்ல கம்பி, அந்த கம்பியில இப்படி 2 கையும் வச்சுக்கிட்டு காலையும் தூக்கி மேல வச்சு யாரு மேல மேல தனியா வரான். தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் எனி ஒன். இதுக்கப்புறம் சோலேஸ்லாம் கடைசி படியில ஒரே ஒரு கால் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அக்ஷயா ஸ்ரீலாம் என்ன சொல்றது, ஜன்னல் கம்பியை வந்து அப்படி வரிசையா ஒரு இது மாதிரி ஷால் போட்டு சுத்தி கையில சுத்தி அப்படி போட்டு கையோட சுத்திட்டு அப்படி காலையும் முடிச்சு ஜன்னல் இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியே பஸ் போயிட்டு இருக்கு. எங்கேயுமே இடம் இல்லை. இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இடம் இல்லை, சரியா, கொஞ்சம் கூட இல்லை. பஸ் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. ஒரு இடத்துல பஸ் நிக்குது. நின்ன உடனே பாகுபலி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, எப்பா கொஞ்சம் நவுறுபா அப்படின்ட்டு அப்படியே உள்ள வராரு. இப்போ உள்ள இருக்க ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும், ஐயோ அம்மா, ஓ, அந்த மாதிரி ஒரு ஸ்டெரிக் இன்ட்ரன்ஸ் கிரியேட் ஆகும். பிகாஸ் that fluorine already smaller size and he got nearly 9 electrons. The orbitals are very closer because left to right sizes decreases. Why the electron adding in same shell and as well as nuclear charge increases. இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கிறதுனால சைஸ் குறையுது. சைஸ் குறையுதுனால உள்ள ரிப்பல்ஷன் ரொம்ப நெரிச்சலா ஆயிடுச்சு. அதுல போய் இன்னொரு எலக்ட்ரானை வச்சா
இன்னும் பயங்கரமா டீஸ்டபிளைஸ் ஆகும், பயங்கரமா ரிப்பல்ஷன் வரும். தட்ஸ் வை fluorine cannot stabilize that electron. நிர்மல் அமைதியா இருக்கணும். fluorine cannot stabilize the electron, the excess of electron. இது தியரிட்டிக்கல் கான்செப்ட்ல இப்படிதான், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் வந்து ஃப்ளூரினுடைய அஃபினிட்டிஸ் லோ அப்படின்னு கேட்டா, ஃப்ளூரின் இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் தேர். அது அப்படியே எழுது பார்ப்போம். அதான் ஃப்ளூரின் எலக்ட்ரான் அஃபினிட்டிஸ் லோவர் தென் குளோரின், கீழே வந்து ஒயின்னு போட்டு இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் இஸ் ஹையர். யார்ல எங்க? இன் ஃப்ளூரின். Chlorine, sir. ஃப்ளூரின் எஃப் சார் ஃபுல்லாவே எனக்கு ஒரு நமக்கு இங்க டவுட். வந்து எஸ்பா. சார் இப்போ ஃப்ளோரின்குள்ள எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அது ஏன் சார் பாண்டட் பேர் அது கூட இழுக்குது? ரிப்பல்ஷன் தானே சார் பண்ணணும். அப்புறம் எப்படி சார் அது ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கு? புரியல. சார் ஃப்ளோரின்குள்ள எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கிறதுனால இன்னொரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்க ஃப்ளூரின்குள்ள மாட்டேங்குது சார். ஃப்ளூரின்குள்ள ஓகே. ஃப்ளோரின் சார் சரி. அப்போ அதை ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ்னு சொல்றோம் சார். பாண்டட் பேர் அதாவது எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும்போது இன்னும் ரெண்டு பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எதுக்கு சார் இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு பக்கம் போற, போகுது? எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு போற எஸ் சார், எஸ் சார். ரெண்டு கான்செப்டுமே டிஃப்ரெண்ட். முதல் விஷயம் என்னன்னா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல்னு சொல்லிட்டேன். அந்த இடத்துல இவன் அவனுக்கு பேர் என்ன, எலக்ட்ரான் அஃபினிட்டி பொறுத்த வரைக்கும் தியரிட்டிக்கல்னு சொல்லிட்டேன். இப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில எப்படின்னா, மத்தவங்க கூட பாண்டு ஃபார்ம் பண்றான்ல, அவங்க கூட ஒட்டிட்டுலாம் இருக்க எலக்ட்ரானை தூக்கிட்டு ஓடிடுவான். ஆனா ஓடினவன் எங்கேயாவது ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்காக ஆப்போசிட் சார்ஜை தேடிக்கிட்டே இருப்பான். நம்ம அந்த இந்த அஃபினிட்டியும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் எலக்ட்ரானை ஒருத்தன் வாங்கி ஸ்டோர் பண்றதை வச்சு கம்பேர் பண்ணனா மாட்டிக்குவோம். ரெண்டையும் டிஃப்ரெண்டா பாரு, ரெண்டையும் டிஃப்ரெண்டா பாரு. சில இடங்கள்ல கேள்வி வந்து ரெண்டுமே ஒண்ணா சேர்த்து வர மாதிரி வரும். ஆனா பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் அப்படின்னா, அதோடைய நியூக்ளியர் சார்ஜ் வந்து அப்படியே கிட்டத்தட்ட இந்த ஆர்பிட்டாலுக்கு வெளியே ஈஸியா வரும், சின்ன சைஸ். அதனால ஈஸியா பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான் இழுத்துற முடியும், அவன் பக்கம் இழுத்துற முடியும். ஆனா நம்ம அஃபினிட்டியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட். அது ஆல்ரெடி சின்னதா இருக்கு, அப்ப எலக்ட்ரானை வைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன். ஏன் முடியுமா முடியாதான்னா குளோரின் கூட கம்பேர் பண்றான். இங்க பாரு, முடியாதுன்னு சொல்ல இங்க வேல்யூ பார்த்தா உனக்கு ஐடியா வந்துடும். ஃப்ளூரின் ரிலீஸ் பண்ற வேல்யூ 328, குளோரின் ரிலீஸ் அதை விட அதிகம் தான், ஆனா ரிலீஸ் பண்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா 349. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் வெரி லோ. ஆனா ஃப்ளூரினால என்ன பண்ண முடியும், எலக்ட்ரானை வாங்கி வச்சுக்க முடியுது. அஃபினிட்டிலையும் ஈவன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிலையும், சரியா, ரெண்டுலையுமே வாங்கி வச்சுக்க முடியுது. ஆனா யாரை கம்பேர் பண்ணும்போது கம்மியா ரிலீஸ் பண்றான்னா, குளோரினை கம்பேர் பண்ணும்போது கம்மியா ரிலீஸ் பண்றான். இந்த ஏரியாவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவன் வாங்க மாட்டான், அங்க ரிப்பல்ஷன் அதிகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வெளியே கொண்டோம் புரியறதுக்கு. ஈவன் இன்னொரு பாயிண்ட் கேட்டுக்க, இதோட ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மி, ஆக்சிஜனுக்கு இன்னும் கம்மி. ஈவன் சல்ஃபரை விட ஃப்ளூரின் அதிகம் தான். இது ரெண்டுமே எல்லாமே பாரு, எல்லாத்த விட ஃப்ளூரின் அதிகம் தான். அப்ப ஃப்ளூரின் சும்மாலாம் கிடையாது, மோர் நியூக்ளியர் சார்ஜ் இருக்கு அவன்கிட்ட, எலக்ட்ரானை வாங்கிடுறான். ஆனா குளோரின், சாதாரண குளோரின், அவனுக்கு கீழே இருக்க ஒரு குளோரின், அவனோட பெரிய ஒரு குளோரின், அவனை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியா இருக்க ஒரு குளோரின் அவனை விட அதிகமா அஃபினிட்டி எனர்ஜி ரிலீஸ் பண்றான். பாயிண்ட் எங்க இருக்கு, ஃப்ளூரின் வாங்கவே மாட்டான்னு கிடையாது, ஆக்சிஜன் சல்ஃபரை விட ஃப்ளூரின் அதிகமா அட்ராக்ட் பண்றான். ஆனா அவன் குரூப்ல ஒருத்தருக்கவே அவனை விட இன்னும் கொஞ்சம் எனர்ஜி அதிகமா ரிலீஸ் பண்ணிடுறான். அப்போ எலக்ட்ரானை கொஞ்சம் அதிகமா அட்ராக்ட் பண்றான்னு அர்த்தம், கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகும்னு அர்த்தம். அப்ப இந்த ஸ்டெபிலிட்டி எங்க இருந்து வந்துச்சு இவனுக்கு, குளோரினுக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஏன் ஃப்ளூரினுக்கு இல்ல? ஃப்ளூரின் ரிலீஸ் பண்ணா ஓகே, ஆனா குளோரின் அவனோட கொஞ்சம் அதிகமா ரிலீஸ் பண்ணியிருக்கான். அப்போ ஃப்ளூரின்ல என்ன இருக்குன்னா சின்ன சைஸா இருக்கனால ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கு. அந்த ஒரு கான்செப்டை அஃபினிட்டில எடுத்துக்கிற, எலக்ட்ரோநெகட்டிவிட்டில அவன் இழுக்கிறான், அட்ராக்ட் பண்றான், அஃபினிட்டிலே அட்ராக்ட் பண்றான். குளோரின் இங்க வரதுனால நம்ம கவனிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. உன் கொஸ்டினுக்கு பதில் கிடைக்கலாம், திருப்பி கேட்கலாம். சார் அப்போ குளோரின் தானே சார் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிலையும் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும்? அதைத்தான் திரும்பவும் நான் சொல்றேன். இந்த இடத்துல ஐசோலேட்டட் கேசியஸ் இடத்துல நீ ஆட் பண்ற தம்பி, ஐசோலேட்டட் கேசியஸ் இடத்துல ஆட் பண்ணும் பொழுது அவன் என்ன பண்றான், ஸ்டெபிளைஸ் பண்றான், முடியுதா இல்லையா, எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் பண்றான்னு கால்குலேட் பண்ற. ஆனா பாண்டிங்ல இருக்க எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கதான் இருக்கும். சோடியம் இருக்கான்னு வச்சுக்கோயேன், குளோரின் இருக்கான்னு வச்சுக்கோயேன்,
பாண்ட் எலக்ட்ரான் இங்க இருக்கு. இது பிராக்டிக்கல் கான்செப்ட். ஸோ பாண்ட் என்னன்னா இங்க நகரும். இவ எனர்ஜி ரிலீஸ் பண்றத பத்தி நம்ம பேசவே கிடையாது. அப்ப எனர்ஜி ரிலீஸ் பண்ற ஐடியாவே நம்ம இருக்காது. ஈவன் ஒரு பாயிண்ட் என்னன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார் அப்படின்னா ஃப்ளூரின். இப்போ இந்த இடத்துல குளோரின் தான் அதிகம் எனர்ஜி ரிலீஸ் பண்றான். அப்ப அவன் தான் ஸ்டேபிள். ஆனா நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன், என்னது எது வந்து பிராக்டிக்கல் எது தியரிட்டிக்கல்னு சொன்னேன். சார் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ப்ராக்டிக்கல்னு சொன்னீங்க சார். ஆ அப்புறம் அஃபினிட்டி இரு 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 ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கிறவங்க ஒரு ஏஜென்ட் சொல்றோம்னா அது வந்து பிராக்டிக்கலா தியரிட்டிக்கலா? ப்ராக்டிக்கல் சார். ஒரு பீக்கருக்குள்ள இருக்கு. அப்போ பிராக்டிக்கலா பார்த்தா ஃப்ளூரின் தான் ஸ்ட்ராங்கு. ஆனா நம்ம தியரிட்டிக்கல் கான்செப்ட்ல பார்க்கும் பொழுது நமக்கு குளோரின் அதிகமா இருக்கு, ஃப்ளூரின் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். அப்போ பிராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் குளோரின்லாம் கிடையாது. இந்த இடத்துல அதிகமா இருக்கே அப்ப குளோரின் இங்கே இருக்குமேனா கிடையாது. ஃப்ளூரின் தான் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம் தான். இந்த தியரிட்டிக்கல் கான்செப்டுக்கு நமக்கு குளோரின் அதிகம். அதுக்கு ஒரு ரீசன் சொல்றோம். அந்த ரீசன் நான் ரிலீஸ் பண்ணல, அதில் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கேன். அகெயின் கேட்கலாம். ஓகே சார். இல்ல 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 இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கேளு. இன்னும் கொஞ்ச நேரம் ஓடிடுச்சுன்னா ஓகே. டக்குன்னு உனக்கு ஐடியா வரும். வெயிட் பண்ணு. ஆனா கேட்காம போயிடாது, இல்லை முடிக்கும் போதும் கேளு. மக்கள்ஸ், அவன் நல்லா கேள்வி கேட்பான்டா, அதனால கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆள் வச்சு அடிக்கிற மாதிரி கேள்வியா கேட்குற கிளாஸ்ல இந்த வரேன்டா. எனிவே மக்கள்ஸ், கவனிங்க கவனிங்க. ஸோ பாயிண்ட் இங்க என்னன்னா, யாரும் எலக்ட்ரானிட்டி போகாதீங்க, அது நம்ம நடத்தல. அஃபினிட்டிக்குள்ளே சுத்துங்க. அதுக்குள்ளே அவன் சொன்னாங்கிறதுக்காக எல்லாம் குதிக்காதீங்க டக்குன்னு. அது உனக்கு ஐடியா கொடுத்துருக்கேன், இவன் கூட கம்பேர் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், அதை அப்படியே எடுத்துக்கணும். சரியா? ஒரு ஸ்டெப் முன்னாடி போனா அஜிஜோ இருட்டா இருக்கு கீழே விழுந்துருவோம். அதனால இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, ஃப்ளூரின் ஸ்மாலர் சைஸ், ஹெவி ரிப்பல்ஷன் தேர், அதனால கம்மியான எனர்ஜியை தான் ரிலீஸ் பண்றான். ஒரு எலக்ட்ரானை வாங்குனா கம்மியான எனர்ஜி தான் ரிலீஸ் பண்றான். அதனால ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல. அதை வெளியே ஃபுல் எனர்ஜி ரிலீஸ் பண்ணல. இவனை பேலன்ஸ், இவனை மெயின்டைன் பண்றதுக்கே என்ன பண்ணிடுறான், எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் குளோரின் பாத்தீங்கன்னா, இங்க நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி குளோரின் கொஞ்சம் அதிகமா எனர்ஜியை ரிலீஸ் பண்றான். எப்படி குளோரினால அதிகமா எனர்ஜி ரிலீஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளோரின்ல ரிப்பல்ஷன்றதுனால குறைஞ்சிக்கிச்சு. குளோரின்ல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, குளோரினோட வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்க பாருங்க, இது எழுதி வைங்க சைட்ல. 3s 3p, 2s 2p, 1s. 1sனா ஒரு ஆர்பிட்டால், 2sனா 2s 2p ரெண்டு ஆர்பிட்டால், 3sனா 3s 3p 3d மூணு ஆர்பிட்டால். அப்ப டி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடும் வென்னவர் அந்த 3 அப்படிங்கிற எனர்ஜி லெவல் வந்தாலே. அப்ப என்ன சொல்றான்னா, அவைலபிலிட்டி ஆஃப் எம்டி 3d ஆர்பிட்டால் இருக்கும். ஏன்னா குளோரினை பொறுத்த வரைக்கும் 3s2 3p5 தான் சொல்லுவோம். இதுக்குள்ள வந்து ஒரு 3d ஆர்பிட்டால் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலும் அந்த ரிப்பல்ஷன் போது 3d ஆர்பிட்டால் இருக்கனால ஸ்பேசியஸா இருக்கும். அந்த ஸ்பேசியஸா இருக்கிறதுனால அது ஸ்டெபலைஸ் ஆகிக்கிறது. ஸ்டெபலைஸ் ஆகிறதுனால எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிடுது. ரிலீஸ் பண்றதுனால குளோரினை விட அதிகம். நீங்க ஒரே ஒரு பாயிண்ட், அவைலபிலிட்டி ஆஃப் எம்டி 3d ஆர்பிட்டால், இது எல்லா தியரியும் நமக்கு இங்க தான் இருக்கும். லைன் பை லைனா மூவ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம கட கட கடன்னு வாங்க. இந்த ஏரியாஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிலிட்டி ஆஃப் எம்டி 3d ஆர்பிட்டால். availability of empty 3d orbital. The availability of empty 3d orbital இருக்கிறதுனால குளோரின் ஈஸியா ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறான். ஸோ ஸ்டெபிலைஸ் பண்றதுனால என்ன பண்றான் அப்படின்னா, அதிகமா எனர்ஜி ரிலீஸ் பண்ணிடுறான். இப்போ இது ஒரு பாயிண்ட் சொல்லியாச்சு. தியரிட்டிகளுக்கு இது ஒரு கான்செப்ட். ஆனா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா வேல்யூ எல்லாம் தாறு மாறா இருக்கும். என்ன சார் சொன்னாப்ல எல்லாமே பாசிட்டிவா இருக்கு, அது அப்புறமா பார்க்கலாம். இங்க வாங்க அடுத்த விஷயம் பார்ப்போம். இப்ப எப்படி வந்து ஃப்ளூரின் அந்த மாதிரி ஷோ பண்ணானோ அதே மாதிரி அவன் பக்கத்து குரூப்காரனும் ஷோ பண்ணுவான். ஃப்ளூரினுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அது குளோரின் ஃப்ளூரின் கம்பேர் பண்ணும்போது குளோரினுக்கு அஃபினிட்டி அதிகமா இருந்துச்சு, எம்டி 3d ஆர்பிட்டால் இருந்துச்சு, இவனுக்கு கம்மியா இருந்துச்சு, ஏன்னா ரிப்பல்ஷன் இருந்துச்சு. ரைட். இப்போ அவன் பக்கத்துல யாருன்னா ஆக்சிஜனும் சல்ஃபரும் இருக்கான். இப்போ இந்த ஆக்சிஜன் சல்ஃபர் கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி இவனுக்கு என்னன்னா சல்ஃபருக்கு அதிகம். ஏன்னா எம்டி 3d ஆர்பிட்டால் இருக்கு, அதுக்கப்புறம் ஆக்சிஜன். ஏன் ஆக்சிஜன் கம்மியா இருக்கு? ஏன்னா ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கிட்டத்தட்ட சின்ன சைஸ். அப்ப இங்கேயும் ரிப்பல்ஷன் ஹெவியா இருக்கு. அப்ப இவங்க நாலு பேரையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குளோரின், அதுக்கு அடுத்து ஃப்ளூரின், ஏன்னா அட்ராக்ட் பண்ணுவான், என்னதான் ரிப்பல்ஷன் இருந்தாலும் அட்ராக்ட் பண்ணுவான். அதுக்கு அடுத்து சல்ஃபர், ஏன் 3d ஆர்பிட்டால். அதுக்கு அடுத்து ஆக்சிஜன்.
இது ஆர்டர் அந்த பக்கத்து ஃபேமிலியில இருக்கவங்களோட ஆர்டர். இந்த ஆர்டர் அப்படியே நோட் பண்ணிக்க. இந்த ஆர்டர் தான் இந்த ஏரியாவில் கொடுத்து வச்சிருப்பான், இந்த பர்டிகுலர் ஏரியாஸ்ல கொடுத்து வச்சிருப்பான். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? இந்த இது இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்படியே எழுதிக்கோ. பிஒய்க்யூ இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. எப்படின்னா இந்த நாளையும் எழுதுங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர்னு போடுங்க நீட்டு, நாளையும் எழுதிட்டு இந்த ஆர்டர் அப்படியே சைடில் எழுதிக்கோங்க, அஃபினிட்டி ஆர்டர். டே இன்னைக்கு ஒன்லி 40 மினிட்ஸ்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா அடுத்து 12th ஸ்லாட் இருக்கு. ஹரிராஜி நீ வாட்ஸ்அப் வந்துரு, கொஸ்டின் ஓகே சார். இருந்துச்சுன்னா. ஆ, மற்றவங்க போயிட்டு இதை மட்டும் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ் வந்து எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொஸ்டின் பார்ப்போம். அதில் நீங்கள் கேட்குற நிறைய விஷயங்கள், தோன்ற நிறைய விஷயம் இயர் கொஸ்டினாகவே இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கோம். பாய் பாய், குட் நைட். தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ 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 Thank you, sir. தேங்க்யூப்பா.